சார் நான் ஒரு சின்ன சும்மா டிராயிங் மாதிரி நான் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா, நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டிராயிங் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 லிட்டர் டேங்க் வந்து 2 டேங்க் வைக்கிறோம் சார். 2 டேங்க் வைக்கிறோம். இந்த 2 டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் போர்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகும், இதுலேயும் ஃபுல்லாகும். சரிங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் மூலிமா கட் ஆஃப் ஆகிடும். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா 3500 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும், செட்டில்மெண்ட்லேயே இருக்கும். 3500 லிட்டர் வந்து எப்போதுமே செட்டில்மெண்ட்டில் இருக்கும். இந்த 1200 லிட்டரு 1500 லிட்டரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் ஆகிட்டே இருக்கும். அதாவது உங்களோட ஃபில்ட்ரு வாட்டரில் மேலே தொட்டியில் சம்பில். இப்போது செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் போட்டுருவோம், டேங்க்கில் போட்டுருவோம். இது 2000 லிட்டர் டேங்க்கு. 2 டேங்க் வச்சுட்டு இதில் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1.5 HP மோனோ பிளாக் மோட்ரு ஒன்று செட் பண்ணிடுவோம். இந்த மோனோ பிளாக் மோட்ரு வச்சு செட் பண்ணிவிட்டு இந்த மோனோ பிளாக் மோட்டர்லேருந்து இந்த மோனோ பிளாக் மோட்ரு இந்த மோட்ரு இந்த சிலிண்டருக்கு வைக்கிறோம். ஆல்ரெடி உங்கள் இதில் அப்படி தான் இருக்கும். இந்த மோனோ பிளாக் மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சம்ப் வாட்டர் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா கட் ஆஃப் ஆகிடும். சம்ப்லேருந்து தானே நம்ம மேலே ஏற்றுறீங்க. ஸோ சம்பில் தான் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி விட போகிறோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ சம்ப்லேயும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த மோட்டருக்கு இதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வ் ஒன்று போட்டுருவோம். ஆட்டோ வாட்டர் கண்ட்ரோலர் ஒன்று இதுக்கும் போட்டுருவோம். ஸோ சம்பில் தண்ணிக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இந்த போர் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இந்த போர் மோட்ரு இந்த மோட்ரு வந்து ஃபில்டருக்கு வந்து இதிலேருந்து இதுக்கு ஃபில்டர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் மீடியா ஃபில்டரு. இதிலேருந்து இதுக்கு போகும், இதிலேருந்து உங்கள் சம்புக்கு போயிடும். சம்பு ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இதுவாகிடும். இது வந்து ஒரு சம் லிட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கழித்து பார்ப்போம் எவ்வளோ லிட்டர் வந்து பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ லிட்டர் நீங்கள் கன்சப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரு 10,000 லிட்டரு, ஒரு 8500 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிவிடுவோம், ப்ரோக்ராம் பண்ணிவிடுவோம். இப்போ அது ஆல்ரெடி உங்கள் இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வால்வு தான் அது சம் லிட்டர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் வாஷ் ஆகிட்டு க்ளீன் ஆகிட்டு போயிடும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க சார். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டிராயிங் மாதிரி போட்டிருக்கோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் சார். செட்டில்மெண்ட்டு டேங்க்கும் ஆட்டோமேட்டிக்கு, ஆஃப்டர் த ஃபில்டரும் ஆட்டோமேட்டிக்கு, ஃபில்டர் 2 சாண்ட் மீடியா அயன் ரிமூவர் மீடியா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கு. இந்த மோட்ரு ஆஃப் ஆகிறதும் ஆட்டோமேட்டிக் தான்.